எல்லாருக்கும் வணக்கம். இது சமீபத்தில் நான் படித்து முடித்த ஒரு புத்தகம். குஜராத் திரைக்கு பின்னால். ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருடைய பெயர் ஆர்பி ஸ்ரீகுமார். இது தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் ஆர்பி ஸ்ரீகுமார், ரிட்டையர்டு ஐபிஎஸ், குஜராத்தில் 2002 காலத்தில் பணிபுரிந்தவர். இந்த புத்தகத்தை எதுக்கு இப்போ சமீபத்தில் படிக்கணும்னு ஒரு உந்துதல் வந்துச்சுன்னா, நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான குஜராத் மாநில அரசும் அமித்ஷா அவர்களும் அமைச்சரவையில் இருந்தபொழுது 2002 நடந்த குஜராத் ஒரு இனப்படுகொலை, அதை எவ்வளவு திட்டமிட்டு அந்த இனப்படுகொலையை செய்திருக்காங்க. அந்த இனப்படுகொலைக்கு ஆளும் அரசு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்துச்சு, எப்படி இந்த திட்டமிட்ட இனப்படுகொலையிலிருந்து ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசு முழுவதும் எந்த சாட்சியங்களும் இல்லாமல், எந்த தண்டனைகளும் இல்லாமல், எந்த விசாரணைகளும் இல்லாமல் எப்படி இவ்வளோ சாதாரணமாக அவர்கள் அதை கடந்து போக முடிஞ்சது, அதை எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த மாநிலத்தின் முதல்வராக மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மாதிரி பல தகவல்களுக்கு விடைகள் இதில் இருக்குது, பல கேள்விகளுக்கு விடைகள் இதில் இருக்குது. இந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கத்தையும் ஆழ்ந்து வாசித்த, ஒவ்வொரு பக்கத்திலும் மிக முக்கியமான விவரங்களை நான் மார்க் பண்ணி 1லிருந்து 100 வரைக்கும் பாயிண்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடிக்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரியுது. குஜராத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு சின்ன சின்ன உரசல்கள் 1700 1800களில் இருந்திருக்குது, அது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி தான் அவர்கள் ஒரு நல்லிணக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க. இந்த நல்லிணக்கத்தை குஜராத் மாநிலத்துக்குள் ஊடுருவிய ஆர்எஸ்எஸ் அந்த நல்லிணக்கத்தை சிதைக்க வெகு காலம் உழைத்து அவர்களுக்குள்ளார ஒரு உறவு சிதைவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்து அடிப்படைவாதிகளுக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் இடையே ஒரு பிளவு உருவாகுது. இந்து அடிப்படைவாதிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம தான் கையில் வாள் எடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு இஸ்லாமியர்களுக்கு தோன்ற வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதனால், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களின் அந்த வன்முறையான எண்ணங்களை பார்த்து அவங்க தன்னை பாதுகாக்கும் பொருட்டு அவங்களும் எதற்கும் ரெடியாக இருந்த போல. அப்போது 2 பிரிவுகளும் ஒன்றை ஒன்று எதிர்ப்பதற்கு சரியான முறையில் தயாராகவே இருந்திருக்கிறாங்க. அந்த சூழலை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் காலமாக மெதுவாக உருவாக்கி வச்சுருந்துருக்குது. அப்போது ஒரு முக்கியமான அரசியல் சூழலில் 2002 காலகட்டத்தில், 2001 காலகட்டத்திலேயே நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக வர்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்த முதல்வரின் பேரால் பல ஊழல் குற்றச்சாட்டுகள், பல வரம்பு மீறல்கள் இதெல்லாம் இருந்ததுனால அவர் மாற்றப்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் வராரு. அவர் ஒரு சில ஆண்டுகளில் மறுபடியும் ஒரு தேர்தல் வருது. அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் இந்த ஒரு மாபெரும் கொடூரமான இனப்படுகொலை நடக்குது. அந்த இனப்படுகொலையில் அதிகம் கொல்லப்பட்டது இஸ்லாமிய பெருமக்கள் தான். இந்த இனப்படுகொலை எப்படியெல்லாம் நிகழ்ந்தது, இதற்கு யாரெல்லாம் துணை இருந்தாங்க, இதற்கு நேரடியாக நரேந்திர மோடி அவர்கள் எந்த வகையிலெல்லாம் காரணமாக இருந்தார், எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்திலிருந்தும் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த அரசும் எப்படி தப்பித்தது, அப்படின்லாம் படிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, வியப்பாக இருக்குது.
எவ்வளவு ஆபத்தான மனிதர்கள் தான் இந்த இந்திய ஒன்றியத்தை இப்போ ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஆபத்தான இந்த மனிதர்கள் தான் தமிழ்நாட்டை எப்படியாவது ஆளணும்னு விரும்புகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை இவர்கள் எப்பொழுது ஆள வேண்டும் என்று விரும்ப துவங்கினார்களோ அன்றிலிருந்து இன்று வரை ஏதாவது சின்ன 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 பிரச்சனைகளை பூதாகரமாக வளர்த்து பெருசாக்கி ஒரு பக்கம் எல்லா ஜாதிய குழுக்களிடமும் தனியாக பேசி 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 இதுவரைக்கும் இருந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்து முஸ்லீம் கலவரங்களை, இந்து கிறிஸ்டியன்ஸ் கலவரங்களை உருவாக்குறதுக்கான அனைத்து வேலை திட்டங்களையும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, செயல்படுத்திக்கிட்டும் வராங்க. அப்போ இவங்களுடைய தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டையும் கைப்பற்றணும், தமிழ்நாட்டிலும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, அந்த ஆட்சியை கைப்பற்றவும் அந்த ஆட்சியை தக்க வைக்கவும். அதுக்கு முழு முன்னுதாரணம் தான் இந்த குஜராத் இனப்படுகொலை. இது சம்பந்தமான இந்த புத்தகத்திலிருந்து நான் மார்க் பண்ணியிருக்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றியும் ஒவ்வொரு நாள் ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸாக பார்க்கலாம். நன்றி.